சிறியவர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் ஏக்கங்கள் அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கக்கூடியதாங்க. இந்த ஏக்கங்களை தான் உணர்வுகளின் பிறப்பிடம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுவே அந்த உணர்வுகள் நிறைவேற்றப்படும் போது பார்த்தீங்கன்னா அந்த வாழ்வு ரொம்பவே இனிமையாக இருக்குது. அதுவே அந்த ஏக்கங்கள் நிறைவேற்றப்படாமல் இருக்கும்போது தான் வாழ்வு கசக்கிறது. அதாவது ஒருத்தங்க மேலே கோபம், எரிச்சல், அதுக்கப்புறமா ஒருத்தங்க தாக்குறது, இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் ஏற்படுறது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏக்கங்கள் நிறைவேற்றப்படாமல் இருக்கும்போது தான். ஸோ இதைத்தான் சிம்பிளா ஒரு 2 லைன்ல முடிச்சிருக்காங்க. கையளவு இதயம் படைத்தான், அதில் கடலளவு ஆசை வைத்தான் அப்படின்னுட்டுன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே தெரியும். அதுதாங்க, அதாவது ஒரு மனிதனுடைய ஏக்கங்கள் அப்படிங்கிறத இந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய மணலை காட்டிலும் ஏராளமான ஏக்கங்கள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் புதைந்து இருக்கு அப்படின்ட்டுனோம். வானில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களை காட்டிலும் ஏராளமான ஏக்கங்கள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த ஏக்கங்களை பார்த்தீங்கன்னா ஒரு அறிவு சார்ந்த ஏக்கம், அன்பு சார்ந்த ஏக்கம், உறவுக்கான ஏக்கம் அப்படின்னுட்டுன்னு ஒரு 10 வகையா சொல்றாங்க. இதை ஒரு சின்னதான ஒரு ஸ்டோரி மூலம் உங்ககிட்ட நான் சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஒரு முறை பார்த்தீங்கன்னா முல்லா அப்படியே நடந்து ஒரு கடை வீதிக்கு போய்கிட்டே இருந்தாங்க. சட்டுன்னு ஒரு கடைக்குள்ள போனாங்க. அந்த கடை பார்த்தீங்கன்னா இந்த வாசனை திரவியங்கள் எல்லாம் விற்கக்கூடிய கடை. ஸோ எப்படியாவது ஏதாவது ஒரு வாசனை திரவியத்தை வித்துறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த கடைக்காரர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாசனை திரவியமாக எடுத்து இந்த முல்லா அப்படிங்கிற முதியவர்கிட்ட இது பார்த்தீங்கன்னா தோல் சுருக்கத்தை எல்லாம் மாற்றும், இது முகத்தை வசீகரமாக வச்சுக்கும், இந்த வாசனை திரவியம் பார்த்தீங்கன்னா காலில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை எல்லாம் நீக்கும், இது நீங்கள் ட்ரெஸ்ஸில் அப்ளை பண்ணும்போது ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வாசனையாக இருக்கும் அப்படின்ட்டுன்னு ஒவ்வொரு வாசனை திரவியத்தையும் அப்படியே ரொம்ப நேரம் நின்று எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்கே என்ன நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எப்படியாவது ஒரு வாசனை திரவியத்தை வித்துறணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம்தான் அந்த விற்பனையாளரிடம் இருக்கு. பட் அப்படியே இருந்துக்கிட்டு அந்த முல்லா அப்படிங்கிற முதியவர் சொல்கிறாரு, எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஏக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வயதாகிட்டு எனக்கு இந்த எந்த ஒரு வாசனை திரவியங்களையுமே தேவை கிடையாது. எனக்கு தேவையானது ஒரே ஒரு வாசனை திரவியம் தான். எனக்கு 50 வயதை கடந்துட்டு எனக்கு மனசு ஃபுல்லாக அழுக்காக நிறைஞ்சிருக்குது. அந்த அழுக்கை நீக்கக்கூடிய வாசனை திரவியம் ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னுட்டுன்னு கேட்குறாங்க. ஸோ இதை தாங்க சொல்கிறாங்க, சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் ஏகப்பட்ட ஏக்கங்கள் புதைந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த சின்ன குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்க அன்புக்காக ஏங்குவாங்க. அம்மா அப்பா அதுக்கப்புறமா கூட விளையாடணும் அப்படிங்கிற உறவுக்காக எல்லாமே இந்த குழந்தைகள் ஏங்குவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதான ஒரு திருவிழா கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பொம்மையை பார்த்தா அந்த பிள்ளைங்களுக்கு அதை கண்டிப்பாக வாங்கியே தீரணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம். நீங்கள் அதை வாங்கி கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுவே நீங்கள் அதை வாங்கி கொடுக்கல அப்படின்னுட்டுனா அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு வெறுப்பு, ஒரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடம்பிடிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு முரண்பாடுகளை தான் அவங்க வெளிப்படுத்துவாங்க. இந்த மாதிரி தாங்க சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அந்த ஏக்கங்கள் அப்படிங்கிறது வித்தியாசமானதாக இருக்கலாம். பட் ஒவ்வொருத்தங்களுக்குள்ளேயும் அந்த ஏக்கம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது தாங்க உண்மை. அந்த ஏக்கங்கள் அப்படிங்கிறது நிறைவேற்றப்படும் போது வாழ்வு இனிமையாக இருக்குது. அதுவே அந்த ஏக்கங்கள் நிறைவேற்றப்படாமல் இருக்கும்போது தான் ஒரு மாதிரியான வித்தியாசமான ஒரு செயல்களில் எல்லாமே மக்கள் ஈடுபடுறது. ஒரு குழந்தை அன்புக்காக ஏங்குது அப்படின்ட்டுனா அங்கே அன்பு தேவை, அன்புக்காக ஏங்குது அப்படின்ட்டு நாம் எடுத்துக்கலாம். அதுவே ஒரு கிளாஸில் படிக்கக்கூடிய ஒரு பையன் எனக்கு ஏதாவது ஒரு நட்பு வேணும் அப்படின்னுட்டு ஏங்குறான் அப்படின்னா அவன் ஒரு உறவுக்காக ஏங்குறான் அப்படின்னுட்டுன்னு அர்த்தம். அதுவே ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயபக்தியோட ஒரு ஒரு இதை சாமியை தேடி தேடி அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க கோவிலாக. அவங்களுடைய ஏக்கம் என்னதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்திற்கான ஏக்கம் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளுக்காக இயங்குவாங்க, அதாவது ஒரு பொருள் சார்ந்த ஏக்கம் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். இது எப்படியாவது வாங்கியே தீரணும் அப்படிங்கிறதுக்காக சிலர் பார்த்தீங்கன்னா காசெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க, எப்படியாவது அதை வாங்கியே தீரணும் அப்படின்ட்டுனா. அதுவே அவங்களுக்கு கை கூடலை அப்படின்னுட்டுனா அது வித்தியாசமாக தாங்க
புலப்படும். இதைத்தான் ஏக்கங்கள் அப்படிங்கிறத அதை நிறைவு செய்யும் போது அது ஒரு விதமாகவும், நிறைவேற்றப்படாமல் இருக்கும்போது ஒரு விதமான ஒரு கசப்பான ஒரு உணர்ச்சிகளை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுவே ஒருவனிடம் ஒரு விஷயம் இருக்கும்போது எப்போதுமே அதனுடைய மதிப்பு அப்படிங்கிறது இல்லாதது மாதிரி தான் இருக்கும். இதைத்தான் நம்ம சிம்பிளாக எடுத்துக்கலாம். எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அதுவே நம்ம கிட்ட ஒரு உறவு இருக்குது அப்படின்னுட்டுனா அதுக்கான மதிப்பை நம்ம கம்மியாக தான் கொடுப்போம். அதுவே ஒருத்தங்க கிட்ட அந்த ஒரு உறவும் சரி, அந்த ஒரு பொருளும் சரி இல்லை அப்படின்ட்டுனா அவங்க ஒரு ஏக்கத்தில் இருப்பாங்க. என்கிட்ட இது இருந்துச்சு அப்படின்னா நான் இந்த மாதிரி வச்சிருப்பேனே, இந்த மாதிரி இருக்குமே என்னுடைய வாழ்க்கை அப்படின்னுட்டு திங்க் பண்ணுவாங்க. இது தாங்க சிம்பிளாக சொல்லணும் அப்படின்ட்டுனா, எதுவுமே இருக்கும்போது அதோடைய அருமை புரிகிறது கிடையாது. இல்லாதப்போ மட்டும்தான் அந்த உணர்வு ஏக்கமாக வெளிப்படுது அப்படின்ட்டு நாம் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.